ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து விமன் சைடு இல்லைன்னா நம்ம மதர் சைடில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு தான் செக் பண்ணுறது அதிகம் உண்டு. ஆனால் அப்பா சைடு இல்லை ஹஸ்பண்ட் சைடு நம்ம நிறைய பார்க்குறதே இல்லை. சில பேருக்கு செமன் அனாலிசிஸ் ரொட்டீனாக எடுக்கும் போது வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வரலாம். எதர் அவங்க செமன் அனாலிசிஸில் விந்து தன்மை வந்து நம்பர் குவான்டிட்டி கம்மியாக இருக்கலாம், இல்லைனா அந்த குவாலிட்டி ஆஃப் த விந்து அந்த ஷேப்பு மார்ஃபாலஜி கம்மியாக இருக்கலாம், இல்லை அது ஊறுற தன்மை மோட்டிலிட்டி கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த விந்து அனாலிசிஸில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி மட்டும் அப்படி பார்த்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லைன்னா எவ்ரி 72 days, அதாவது ஒரு 2 to 3 months ஒன்ஸ் விந்து அணுக்கள் வந்து புதுசாக செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் ஒரு லேபில் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப விந்து அணுக்கள் கம்மியாக இருக்குன்னா உடனே பயப்படாதீங்க. த ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு டூ இஸ் உங்களுக்கு எதனால அந்த குவாலிட்டியோ குவான்டிட்டியோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஒரு 3 to 4 months அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நான் இப்போ சொல்ல போகிற சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இல்லைனா ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னெல்லாம் சேஞ்சஸ் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இஸ் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னால் உங்களோட நான் எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதர் பிளான் பண்ண போகிறவங்க ஒரு உமன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் மென்னுக்கும் ஹஸ்பண்ட்ஸுக்குமே ஒரு ஹைட்டுக்கான கரெக்டான வெயிட் இருக்கணும். பிஎம்ஐ ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட குவாலிட்டி செமன் குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும். நம்பர் 2 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மினிமம் half an hour to 45 minutes, at least 5 to 6 days a week physical activity is a must. 3 எவ்வளோ பேருக்கு they don't even realize that stress ஆகட்டும் sleep pattern ஆகட்டும் it affects your sperm quality also. A good amount of 6 to 8 hours of sleep is very very essential. 4 smoking alcohol is an absolute strict no both for the partners, that is the wife and the husband, when you're planning pregnancy. Last but not the least, diabetes. உங்களோட sugar or thyroid levels, ஏதாவது medical conditions. இது எல்லாம் தாண்டி உங்களோட work patternும் பாருங்க. உங்களோட work பண்ணுற பிளேஸில் ரொம்ப heated environmentல இருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு குக்கிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கலாம். என்விரான்மெண்ட் உங்கள் சரௌண்டிங் ஏரியா ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஹீட்டடாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் காரணங்கள் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அதையும் ரெண்டாவது முறை வேற லேப்ல செக் பண்ணியும் கூட ஏன் இவ்ளோ டிஃபரன்சஸ் வருது one lab to another lab in semen analysis அப்படினா it is manual counting. semen analysis ஒரு மேனுவல்னா ஒரு நிறைய பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப் கீழ அந்த ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் பண்ணும்போது அந்த ஒரு பாக்ஸை கவுண்ட் பண்ணி into 10 to the power of 9, அதாவது நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டு we multiply it into the number, அதுதான் நம்ம வேல்யூவாக கொடுக்குறோம். அப்படி இருக்கும் போது வேல்யூஸ் கேன் சேஞ்ச். அதனால தான் ஒரு லேப் வச்சு நம்ம ரிலை பண்ண வேண்டாம். 2 to 3 months அப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டு ஏதான ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி உங்கள் செமன் அனாலிசிஸை ரிப்பீட் பண்ணி பாருங்கள்.